ஹாய், வெல்கம் டு REVA'S ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் வருது இல்லையா? அதனால வந்துட்டு நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே மா இலை தோரணம் கட்டுவோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 விதமான தோரணம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு 11 மா இலை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தோரணம் கட்டுறதுக்காக நம்ம செலக்ட் பண்ற மா இலை வந்து இந்த நுனி வந்து காஞ்சிருக்க கூடாது. இந்த மாரி பச்சையா இருக்கிற இலைய வந்து பார்த்து எடுத்துக்கணும். இந்த இலைகள் செலக்ட் பண்றது சின்னதாவோ, பெருசாவோ அது உங்களுக்கு விருப்பப்படி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோரணம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு த்ரெட் தேவைப்படும். நான் வந்து பைப்பிங் த்ரெட் வீட்ல வச்சிருந்தேன். அதனால அத எடுத்து யூஸ் பண்ண போறேன். இந்த மாரி வெள்ள கலர் நூலா இருந்தது அப்படின்னா, நீங்க அப்படியே வச்சு யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து எப்பவுமே தோரணம் கட்டும்போது, இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும், தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுக்குவேன். மஞ்சள தண்ணீல கலந்துட்டு, அதுக்கப்புறம் அத எடுத்து இந்த நூல்ல அப்ளை பண்ணிருவேன். அப்போ வந்து இது மஞ்சள் கயிறு மாதிரி இருக்கும். இந்த நூல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே உங்களோட வாசல் பக்கத்துல போயிட்டு நிலையில வச்சு நீங்க ஃபர்ஸ்ட்டே அளந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆணியில மாட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த கயிற கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த நூல் வந்து மஞ்சள் கலர்ல ரெடி ஆயிருச்சு. இத எடுத்து நான் சைடுல வச்சுட்டு, இப்போ மா இலை எடுத்திருக்கேன். அத எடுத்துட்டு கொஞ்சமா மடிச்சுட்டு, அத வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாரி அந்த காம்ப வந்து அவுட் சைட்ல வர மாரி வச்சு, நான் பேக் சைட்ல அந்த காம்பு இருக்கிற மாரி வச்சு நான் மடிச்சு விட்டுருக்கேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி தோரணம் நம்ம ரெடி பண்ணும்போது, சிலர் வந்து 2 சைட்லயும் பெரிய சைஸ்ல இருக்கிற இலை இருக்கிற மாதிரியும், நடுவுல வந்து சின்ன சைஸ்ல இலை இருக்கிற மாதிரி வச்சு செய்வாங்க. சிலர் வந்துட்டு எல்லாமே ஈக்குவலா ஒரே சைஸுக்கு இந்த இலைகள்லாம் இருக்கிற மாரி செலக்ட் பண்ணிட்டு இந்த தோரணத்த செய்வாங்க. நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க எப்படி வேணாலும் இத செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதுல பொட்டு வைக்கிறதுக்காக மஞ்சளும், குங்குமமும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சந்தன பொட்டும், குங்கும பொட்டும் கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல இது மாதிரி பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னா, அப்படியே நீங்க பிளைனா கூட விட்டுருங்க. இப்ப நான் வந்து எல்லா இலையிலயும் இந்த மாதிரி பொட்டு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதுலயே எப்படி பூ வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த காம்ப வந்து மடிச்சு பேக் சைட்ல விட்டுருக்கோம்ல, அந்த ஹோல்லேயே இந்த மாதிரியான சாமந்தி பூ உங்ககிட்ட கிடைச்சதுன்னா, அத வாங்கிட்டு இந்த காம்போட அப்படியே எடுத்து அந்த சின்ன ஹோல்குள்ளக்க விட்டுட்டு, நீங்க வந்து இது மாரி நீங்க மாட்டி வைக்கலாம். இது வந்து கீழலாம் விழுகாதுங்க. சின்ன ஹோலா தானே நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதனால கீழ விழுகாது. சூப்பரா நின்னுக்கும். ஒருவேள உங்ககிட்ட இந்த மாதிரியான பூவுல காம்பு இல்லாம இருக்கு, அப்படியே பிளைனா இருக்கு அப்படின்னா, அப்போ வந்துட்டு டபுள் சைடட் டேப் இருக்கும்ல, அத எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, அத வந்து இதுல ஒட்டிட்டு, அதுக்கு மேல இந்த பூவ வந்து காம்ப கட் பண்ணிட்டோ, அல்லது காம்பு இல்லாத இருக்கிற பூவையோ எடுத்து நீங்க ஒட்ட வைக்கலாம். நான் இந்த தோரணத்துல வெள்ள கலர்லயும், மஞ்சள் கலர்லயும் இருக்கிற மாரியான பூக்கள செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஏதாவது ஒரு கலர்ல இப்ப மஞ்சள் கலர் மட்டும்னா, மஞ்சள் கலர் மட்டுமே அந்த தோரணம் முழுக்க இருக்கிற மாரி நீங்க செய்யலாம். இல்ல வெள்ள கலர்ல இருக்கிற சாமந்தி பூ மட்டுமே வச்சு கூட இந்த தோரணத்த நீங்க செய்யலாம். இல்ல எந்த பூவுமே வைக்காம, சாதாரணமா மா இலையும், சந்தன பொட்டு, குங்குமம் பொட்டு வச்சுட்டு, இந்த கயர்ல கோர்த்துட்டு உங்க வீட்ல தோரணமா நீங்க கட்டி வைக்கலாம். நான் வந்து ஒரு மஞ்சள், ஒரு வெள்ள, ஒரு மஞ்சள், ஒரு வெள்ள இந்த மாதிரியான பூக்கள் இருக்கிற மாதிரி வச்சு இந்த தோரணத்த செஞ்சிருக்கேன். வெள்ள கலர் பூ வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால, கடைசில மட்டும் 2 சைட்லயுமே வெள்ள கலர் வந்து 2, 2 இருக்கிற மாரி வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் செஞ்சிருக்கிற தோரணம். இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, இந்த பொங்கலுக்கு நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. தலைவாசல்ல இந்த தோரணத்த நம்ம கட்டியிருக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ 2வது மெத்தட்ல எப்படி தோரணம் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரியான மா இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம தோரணத்துக்காக யூஸ் பண்ணோம்ல, அதே த்ரெட்ல மஞ்சள் தடவி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத வந்துட்டு இந்த ஒரு கார்னர்ல வந்து கொஞ்சம் நம்ம இடம் விட்டுக்கணும். ஏன்னா ஆணில நம்ம மாட்டி வைப்போம்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு இடம் விட்டுட்டு இந்த மா இலைய எடுத்து நூல்ல வச்சு இது மாதிரி கட்டிக்கிறேன். இதுல வந்து அந்த காம்புலயே டைரக்ட்டா இந்த நூல் இருக்கிற மாரி வச்சு கட்டிக்கிறேன். பூ கட்டுவோம் இல்லையா? அதே மாதிரியான மெத்தட்ல தான் இத நான் கட்டிட்டு இருக்கேன். பூ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி கட்டும்போது கொஞ்சம் கரெக்டான அளவுக்கு கேப் விட்டு விட்டு இந்த ஒவ்வொரு இலையும் வச்சு கட்டிக்கலாம். இந்த தோரணத்திலயுமே பெரிய இலையா எடுத்துட்டு சைட்லலாம் பெரிய இலை வர மாதிரியும், நடுவுல வந்து சின்ன சைஸ்ல இருக்கிற இலை வர மாதிரி கட்டுறதுனாலும் கட்டிக்கோங்க. இல்ல சென்டர்ல பெரிய இலைகள் இருக்கிற மாதிரியும், 2 சைட்லயும் சின்ன சின்ன இலைகள் இருக்கிற மாதிரி வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இல்ல எல்லா இலைகளையுமே ஈக்குவலான அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த தோரணத்த செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு கட்டிக்கிறேன். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள தோரணத்துல இருக்கிற மாதிரி தாங்க. மஞ்சள் பொட்டும், குங்கும பொட்டும் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுனா சந்தன பொட்டும், குங்கும பொட்டும் வச்சுக்கோங்க. இல்லன்னா பிளைனா அப்படியே கூட நீங்க எடுத்து வாசல்ல கட்டி விடலாம். இந்த தோரணத்துல ஒருவேளை உங்களுக்கு பூ வச்சு நீங்க இந்த தோரணத்த கட்டணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு இலை எடுத்துக்கோங்க. அத ஃபர்ஸ்ட்டு கட்டிட்டு, அடுத்து வந்து ஒரு பூ எடுத்துக்கோங்க. அத கட்டிட்டு, அதுக்கடுத்து ஒரு இலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பூ, ஒரு இலை அந்த மாதிரி வச்சு நீங்க கட்டுனீங்க அப்படின்னா, தோரணம் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். அப்படி இல்லன்னா, ஒரு பூவும், ஒரு இலையும் ஒரே நேரத்துல எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பூ கட்டுவோம் இல்லையா? 2 பூ எடுத்துக்குவோம். மேல ஒரு பூ, கீழ ஒரு பூ இருக்கிற மாரி எடுத்துட்டு வச்சு நம்ம கட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி மேல பூ இருக்கிற மாரியும், கீழ இலை இருக்கிற மாரியும் வச்சுட்டு, நீங்க சேத்தாப்புல நாட் போட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும்.
இந்த கேப் விடுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஈக்குவலான அளவுக்கு கேப் விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த தோரணத்துக்குமே 21 இலையோ அல்லது 11 இலையோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி மா இலை தோரணம் கட்டும்போது 21 இலையில கட்டுங்க, இல்லைனா 11 இலையில கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ 2வது தோரணம் ரெடி ஆயிடுச்சு. 3வதா ஒரு தோரணம் கட்டுறதுக்காக 11 மா இலை எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படின்னா, சிசர்ஸ் வேணுங்க இதுக்கு. சிசர்ஸ் எடுத்துட்டு இந்த காம்பு இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த 2 சைட்லேயும் இருக்கிற இந்த இலையை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது வந்து இந்த இலையோட 3/4 வாசி வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த தோரணம் மேக்ஸிமம் கேரளா, ஆந்திரா சைடில் ஃபெஸ்டிவல் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இலையை 2 சைடில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரு சைடில் இருக்கிற இந்த இலையை எடுத்து இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து இதை வந்து அந்த காம்புக்கு உள்பக்கமாக வர மாதிரி வச்சு இதை இப்படி ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்கிற மாதிரி வச்சு நல்லா இழுத்துக்கிறேன். ஒரு சின்ன நாட் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு சைடில் இலை இருக்குது பாருங்கள், அந்த இலையை எடுத்து இப்படி மேலாக்க கொண்டு வந்துட்டு அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வச்சு இந்த இலையோட நுனி பக்கத்தை மட்டும் பிடிச்சி நல்லா இழுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை செஞ்ச பிறகு மேலே இருக்குது பாருங்கள் இந்த காம்பு, இதை வந்து அப்படியே வளைச்சி உள்ளக்க வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளக்க இதை வந்து நல்லா விட்டுறணும். இந்த காம்பு வந்து பிரிஞ்சு வராத மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இதை நல்லா சொருகி விட்டுக்கணும். இதே மாதிரி தான் மீதி இருக்கிறதையும் நான் வந்து செஞ்சு எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் 11 இலை யூஸ் பண்ணுறதை விட 21 இலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த தோரணம் வந்து நல்லா நெருக்கமாக சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வீடியோக்காக 11 இலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3வதா செஞ்சுருக்கிற இந்த தோரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தோரணத்தில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மா இலை யூஸ் பண்ணிட்டு ஒன்று செய்கிறோம் இல்லையா, இது ஒன்று செஞ்சுட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது ஃப்ளவர், சாமந்தி பூவோ அல்லது கேந்தி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரஞ்சு கலரில் எல்லோ கலர்லாம் கிடைக்கும், அந்த பூ கிடைச்சதுன்னா கூட அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் இந்த இலையை வச்சு நம்ம வந்து தோரணத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுலேயும் ஆரஞ்சு கலர் அல்லது எல்லோ கலர் 2 கலர் சேர்த்து செய்யலாம். இல்லை ஏதாவது எல்லோ மட்டும் வச்சோ இல்லை ஆரஞ்சு மட்டும் வச்சோ கூட நீங்கள் ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் பூவெல்லாம் யூஸ் பண்ணாமல் மா இலை மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த தோரணத்தை செஞ்சுருக்கேன். இப்போது இதை செஞ்சதுக்கப்புறம் இதுலேயுமே மஞ்சளும் குங்குமமும் வச்சு இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிறேன். அடுத்து ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 2 தோரணத்தில் யூஸ் பண்ண மாதிரியான பைப்பிங் த்ரெட் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பூசி அதில் வச்சு நான் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செஞ்சுருந்த இந்த 3 தோரணத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த தோரணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.